வேலைக்காக சென்றபோது மியான்மரில் கடத்தப்பட்ட திருவாரூரை சேர்ந்த இளைஞரை போலீசார் பத்திரமாக மீட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மூவாநல்லூர் வெட்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த முகேஸ்வரன் கடந்த 2 ஆண்டுகளாக தாய்லாந்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் ஏஜென்ட் மூலம் மியான்மருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மியான்மரில் தன்னை சிலர் கடத்தி வைத்திருப்பதாகவும் தன்னை விடுவிக்க 6,25,000 ரூபாய் பணம் கேட்பதாகவும் தனது தந்தை முருகையனுக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முருகையன் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கடத்தலில் தொடர்புடைய திருச்சியில் வசித்து வந்த ராஜஸ்தானை சேர்ந்த மாவாராம் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதனையடுத்து மியான்மரில் உள்ள கடத்தல்காரர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி முகேஸ்வரனை மீட்டனர். முகேஸ்வரன் விமானம் மூலம் சொந்த ஊருக்கு திரும்ப உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். என் பையன் பேர் முகேஸ்வரன். வெட்டிக்காடு வசிக்கிறேன். அவன் வந்து வெளிநாட்டுக்கு போனான். வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டினான்னா பணம் சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் அழுகுறான் கடந்து, என்ன இதில் வச்சுருக்காங்க, என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க, எப்படியாச்சும் பணத்தை ஹெல்ப் பண்ணணும், பணத்தை கொடுங்கிறான். அப்போ எவ்வளோ பணம்னா 6,5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 6,5 லட்ச ரூபா நம்மள்ட்ட இல்லையே அப்படின்ட்டு அங்கே அடித்து பார்த்தேன். அவர் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். தாய்லாந்து வேலைக்கு போனவர் அங்கிருந்து வந்து இன்னொரு ஏஜென்ட் மூலமாக மியான்மர் போய் அங்க வேலை செய்யறத அங்க போனாரு. பட் ஒரு 2 டேஸ் பேக் ஒரு 18th வாக்குல வந்து அவருக்கு ஒரு போன் வருது. இந்த மாதிரி வந்து மியான்மர்ல ஜும்டா கண்ட்ரோல்டு ரீஜன்ல வந்து என்னை வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க போய் ரேன்சம்காக என்னை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்து பையனை மீட்டு தரணும் அப்படின்னு வந்து எங்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு. ஸோ டிகாய் ஆப்ரேஷன்ல வந்து அங்க பணம் கொடுக்குற மாதிரி போய் அங்க வந்து மாவாராம் அப்படிங்கிற ஒரு வட மாநில ராஜஸ்தானை சேர்ந்தவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க.